ஹாய், இன்றைக்கி என் ஸ்டைலில் மஷ்ரூம் பிரியாணி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாமா? எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டுருக்கேன். அரிசி பிரியாணி ரைஸ் வந்து ஊற வச்சுட்டுருக்கேன். மஷ்ரூம் எடுத்து கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். தயிர், பட்டாணி போட போகிறேன் நான். வெங்காயம், தக்காளி, பட்டாணி, பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது. கொத்தமல்லி புதினாவும் கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். தாளிக்கிறதுக்கு எல்லா மசாலா சாமானும் ரெடி பண்ணி வச்சுட்டுருக்கேன். குக்கரும் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போ எல்லாமே ரெடி. அவ்வளோதான், போட்டு தாளிக்க வேண்டியதான். கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறேன், ஒரு 1/2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். அந்த நெய் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு. அண்டு எண்ணெயும் விட்டுட்டு தாளிக்கிற சாமான் எல்லாமே பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சோண்டு சோம்பு, இது எல்லாமே போட்டுருக்கேன். ஸோ போட்டுன்ட்டு நல்லா ஒரு வதக்கின்ட்டேன். அவ்வளோதான். அது எண்ணெயில் நல்லா கோட்டாகி ஒரு பொரிஞ்ச உடனேவே என்னென்ன சாமான் இருக்கோ, வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுட்டுருக்கோம்ல, அதெல்லாம் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி இப்போ இனிமேல் நம்ம வதக்க போகிறோம். ஸோ இது பொரிஞ்செடுத்து வெங்காயம் எடுத்து ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான். வெங்காயம் பச்சை மிளகாவும் சேர்த்து ஆட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். வெங்காயம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணோன்னே இது நல்லா வதங்கணும். பிரியாணிக்கு வந்து ஆல்மோஸ்ட் நல்லா இதெல்லாம் வதங்கினா தான் அந்த டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். பிரியாணி ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது நல்லா வதக்குறேன். அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் மட்டும் ஆட் பண்ணின்னு இருக்கேன். இப்போது அதை வந்து இப்போ நல்லா வதக்கி ஓரளவு நல்லா வதங்கணும். வெங்காயம் எண்ணெயிலே தான் வதங்கணும். எண்ணெயும் அந்த நெய்லையும் அந்த நெய்யில் இந்த வெங்காயம் போட்டு ஆட் பண்ணி வதக்கும் போது அப்படி ஒரு டேஸ்ட் இருக்கும். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிடுத்து. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு நல்ல ஹீப்டு டீஸ்பூன் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு. அதனால கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணலாம். இதிலலாம் வந்து நம்ம இது பண்ணக்கூடாது, கம்மியாக போடவே கூடாது. நல்லாவே ஆட் பண்ணலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அவ்வளோதான். ஸோ எண்ணெயிலே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், இந்த மசாலா சாமானோட வதங்கும் போது ஒரு வாசனை வரும் பாருங்க. அப்பாடி பக்கத்து வீட்டில் எல்லோரும் வந்து எட்டி பார்ப்பாங்க, அந்தளவு வாசனை வரும். செம்ம வாசனையாக இருக்கும். அவ்வளோதான். இது நல்லா வதங்கணும். கொஞ்சம் நம்ம டைம் கொடுக்கணும் வதங்கிறதுக்கு. இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நான் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளியும் ஆட் பண்ணி தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். பச்சை மிளகாவோடு சேர்ந்து நல்லா வதங்கணும். இந்த ஸ்டேஜ்லேயே வந்து புதினா மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். ஏன்னா இந்த வதக்கும்போது புதினா லாஸ்ட்லேயும் போடுவோம். வதக்கும்போது புதினா ஆட் பண்ணோன்னா நல்லா அப்படியே அந்த ரைஸ் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால நான் வந்து வதக்கும்போது கொஞ்சம் புதினா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது கொஞ்சம் எல்லாம் நல்லா வதங்கிடுது. இந்த ஸ்டேஜில் வந்து மிளகா பொடி ஆட் பண்ணுறேன். அப்புறம் மஞ்சள் பொடியை ஆட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக தனியா பொடியை ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா. இது எல்லா மசாலாஸும் இந்த ஸ்டேஜில் நான் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிடுறேன். ஸோ மிளகா பொடி, மஞ்சள் பொடி, கரம் மசாலா, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக தனியா பொடி, இது எல்லாத்தையுமே வந்து இந்த ஸ்டேஜில் நான் ஆட் பண்ணிடுறேன். எல்லாத்தையும் ஆட் பண்ணி இப்போ வந்து நல்லா நம்ம ஒரு மிக்ஸ் கொடுக்க போகிறோம். இந்த ஸ்டேஜ்லலாம் நம்ம ஜலமே விடக்கூடாது. எல்லாமே இந்த எண்ணெயிலேயே தான் இது வதங்கணும். ஸோ நல்லா வதங்கிடுது பாருங்கள். நல்லா வதங்குறது. இந்த கருகக்கூடாது. எண்ணெய் நிறைய இருந்தால் தான் அது கரெக்டாக அந்த மிளகா அப்படியெல்லாம் வந்து வதங்கும். ஸோ எல்லாமே கரெக்டாக வதங்கியாச்சு. ஸோ வதங்கி முடிச்சிட்டோன்னா இந்த ஸ்டேஜில் வந்து தயிர் எடுத்து வச்சுட்டுருக்கேன் கொஞ்சமாக. ஸோ அப்போது இந்த இடத்துல வந்து கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிடுறேன். அவ்வளோதான். தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ், இது நல்லா ஒரு இது கொடுக்கும். ஒரு மாதிரி இந்த இதுவாக இருக்கும். நல்லா அழகாக வந்து கோட் ஆகும். இந்த தயிர் இந்த மசாலாவோட சூப்பராக கோட் ஆகும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்களேன் இந்த தயிர் ஆட் பண்ண உடனேவே. இந்த ஸ்டேஜில் நான் வந்து பட்டாணி ஆக்சுவலி மஷ்ரூம் பிரியாணிக்கு தேவையில்லை. ஆனால் நான் இது பட்டாணி சீசனுங்கிறதுனால நான் எல்லாத்துக்கும் பட்டாணி போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பட்டாணி வந்து உரிச்சு போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து இது மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன்ல, மஷ்ரூமும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ எல்லாமே போட்டாச்சு. அவ்வளோதான். இப்போது நல்லா வந்து இந்த வெங்காயம் தக்காளி மிக்சரோட இந்த மஷ்ரூம் பட்டாணி இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கணும். நல்லா வதங்கணும். ஆக்சுவலி செம்ம டேஸ்ட்டாக இருப்பா. இது பாருங்களேன். இது நல்லா வதங்கி முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். அது பார்க்கும்போது அப்படியே சப்பாத்திக்கு அதை வெறுமையே தொட்டுன்னு சாப்பிட்லாம். பிரியாணி வரைக்கும் கூட போக வேண்டாம். அது அப்படியே ஒரு கிரேவி. இது நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது அப்படியே ஒரு கிரேவி. அப்படியே சப்பாத்திக்கு தொட்டுன்னு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். இது வந்து இது பாருங்கள் நல்லா வெந்துடுது. இப்போ மஷ்ரூம் நல்லா நான் தண்ணியே விடலை எந்த ஸ்டேஜ்லேயுமே. ஏன்னா மஷ்ரூமில் இருக்கிற தண்ணியே வந்து போரும். நல்லா அந்த மஷ்ரூமில் இருக்கிற தண்ணி தான் நல்லா விட்டுருக்கு. இப்போது நல்லா வதங்கிடுது இப்போது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ வந்து நான் ரைஸ் ஆட் பண்ணுறேன். ஆல்ரெடி ஊற வச்சுருக்கேன்ல அந்த ரைஸ் நான் இப்போது இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். ரைஸ் ஆட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னாலே அவ்வளோதான். முக்கால்வாசி பிரியாணி பண்ணியே முடிச்சிட்டோம். அவ்வளோதான். இப்போது நல்லா வந்து இந்த ரைஸ் வந்து இந்த மசாலாவோடு நல்லா கோட் பண்ணுறதுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போது அவ்வளோதான்.
அப்புறம் வந்து இப்போ நம்ம பேலன்ஸ் நான் கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லியும் வச்சுட்டுருக்கேன் இந்த ஸ்டேஜில், அதையும் எடுத்து போட்டுட்டேன். அவ்வளோதான், போட்டு ஒரு மிக்ஸ் நல்லா கொடுக்கணும். கொடுத்துட்டு இப்போ நான் வந்து 1.5 டம்ளர் அரிசி எடுத்துட்டுருக்கேன். அதனால் வந்து நான் வந்து ஒரு 3 டம்ளர் ஜலம் விடுறேன். இப்போது நான் வந்து 1க்கு 2 அந்த கணக்கில் தான் விடுறேன். ஏன்னா என்னோடய பிரியாணி ரைஸ்க்கு உங்களோட ரைஸ் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஜலம் விட்டுக்கோங்க. நான் 1.5 டம்ளர் ரைஸ் எடுத்துட்டுருக்கேன், அதனால் 3 டம்ளர். ஸோ இந்த ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். உப்பு வந்து பத்தலைனாலும் நீங்கள் தண்ணி விட்டதுக்கு அப்புறம் உப்பு பத்தலை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும் தண்ணியோடு சேர்த்து. அதுக்கப்புறம் தான் அது வெந்து வந்ததுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும். அந்த உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்துன்ட்டு வேணும்னா இன்னொரு வாட்டி போட்டுக்கலாம். ஸோ நான் எல்லாமே முடிச்சிட்டேன். அது இப்போ தண்ணி ஆட் பண்ணுறேன். 1.5 டம்ளர் ரைஸ் எடுத்துட்டுருக்கேன், அதனால் வந்து 3 டம்ளர் தண்ணி விட்டுன்ட்டேன். அவ்வளோதான். ஸோ எல்லாமே முடிஞ்சிடுது. இந்த ஸ்டேஜில் நான் உப்பு மட்டும் பார்த்துக்கணும். உப்பு மட்டும் பார்த்துட்டேன் அப்படின்னா வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா வேண்டாம். ஸோ எல்லாம் ரைஸோடு சேர்த்து ஃபுல் மிக்ஸ் கொடுத்துட்டோம்ப்பா. இப்போவே அவ்வளோ வாசனை வருது, செம்ம வாசனையாக இருக்குது ரைஸு. அவ்வளோதான், எல்லாமே போட்டு முடிச்சிட்டோம். இந்த இப்போ வந்து குக்கரை மூடி நான் ஒரே ஒரு விசில் தான் கொடுக்க போகிறேன். அதில் என்னோடய குக்கர் ஒரு விசில், உங்களோடது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. என்னோடய குக்கர் ஒரு விசில்லையே வெந்துடும். அவ்வளோதான், நல்லா வெந்துடுத்து. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். ரைஸ் ரெடி ஆகிடுது, ஃபுல்லாக ரெடி. இந்த சைடில் கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினாவும் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். இப்போது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உதிரியாக ஒன்று விட்டாமல் ரைஸ் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மஷ்ரூம் பிரியாணி. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ரைஸ் ஒன்று ஒட்டாமல் எப்படி வருது பாருங்கள். அப்பா, அவ்வளோ அருமையாக இருக்குல்ல. செம்ம டேஸ்ட். கண்டிப்பாக டூ ட்ரை இட். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து நிறைய ரெசிபீஸ் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மஷ்ரூம் ரைஸ் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க. பை பை, டாடா, தேங்க்யூ ஸோ மச். மஷ்ரூம் ரைஸ் ரெடி, டாடா.